ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு பெரிய அளவுல நிறைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 22 குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பதவியேற்ற உடனே சொன்னார்ல, ரவுடிகள் பாஷையிலேயே பதில் சொல்லுவானார்ல, அதுதான் கமிஷனர். அதனால என்கவுண்டர் தான் ரவுடியோட பாஷை. ஆமா ஆமா ஆமா. திருவேங்கடத்தின் முன்பு நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது வந்து ஒரு சரியான வழிமுறையா பார்க்கலாம். என்கவுண்டர் செய்து என்கவுண்டர் எப்படி ஆதரிக்க முடியும்? இல்லங்க, தப்பி ஓடுனவனை என்ன பண்ணுவீங்க? தப்பி ஓடுகிறவனை என்ன பண்ணுவீங்க? கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் உள்ள ஒரு குற்றவாளியை அவர் வந்து டாய்லெட் போகணும்னு சொன்னாரு. அந்த இடத்துல வந்து துப்பாக்கி ஒளிச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய நாடகம்லாம் நடத்துவாங்க காவல்துறைன்னு. அப்படி இருக்குமா? திருமாவளவன் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வார்த்தை போரே வந்ததுன்னு பார்க்கலாம். ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, திருமாவளவன் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதில் பங்கேற்கக்கூடாது அப்படி சொன்னதாக தான் அது பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இருவரும் பெரிய நட்பாக இருந்தவர்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலித் மக்களுடைய அடையாளமாகவே சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். தமிழக நாடு முழுவதும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. தலித் மக்களுடைய ஒரு பெரிய அடையாளமாக தான் அவரை பார்க்குறாங்க. அப்படின்னும் போது திருமா அவர்களுடைய இது வந்து எப்படி இதை பார்க்குறீங்க? ரஞ்சித் தன்னை தலித் மக்களுடைய தலைவராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ரஞ்சித் அவர்கள் போன்ற ஒரு மிகப்பெரிய அளவுல தலித் மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர், படம் எடுக்கக்கூடியவர்கள் நேரடியாக தலித் மக்களை பார்த்து அவர்களுக்கு எந்த உதவி இதுவரை செஞ்சதில்லைன்றதுதான் ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு பெரிய அளவுல நிறைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 22 குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு சரியான நடவடிக்கை? சரியான நடவடிக்கை தான். நீங்க கமிஷனர் அருண் இதுல 100க்கு 100 சரியான நடவடிக்கையை மேற்கொள்றாரு. ஏன்னா அந்த வழக்கை அருணை தவிர யாரும் சரியான பார்வையில் எடுத்துட்டு போக முடியாது. வேறு யாரை போட்டிருந்தாலும், எந்த மார்வாடி அதிகாரியை போட்டிருந்தாலும் சிக்கலாயிருக்கும். ஆனால் கமிஷனர் நேருவை காலையில் 8 மணிக்கு முதலமைச்சர் சொல்றாரு, இவரை கமிஷனர் போடுங்கன்னு ஹோம் செக்ரட்டரிக்கு. அப்போ அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அருண். அதனால கூடிய விரைவில் குற்றவாளி பிடிபடுவார், எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி. ஏன்னா பல கோடி ரூபாய் அதில் செலவு செய்யப்பட்டிருக்கு. 20 ரவுடிகள் இதில் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 20 பேருக்கு 5 கோடி ரூபாய் செலவு, கொலைக்கு முன்பு. கொலைக்கு பின்பு 5 கோடி ரூபா. அப்போ இவ்வளவு கோடி செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக தான் இருக்கணும். அதனால் கமிஷனர் அருண் மீது தான் நம்பிக்கை வைக்கணும். அவர் என்கவுண்டராக இருந்தாலும் சரி, பதவியேற்ற உடனே சொன்னார்ல, ரவுடிகள் பாஷையிலேயே பதில் சொல்லுவானார்ல, அதுதான் கமிஷனர். அதனால என்கவுண்டர் தான் ரவுடியோட பாஷை. ஆமா ஆமா ஆமா. காவல்துறை எது செய்தாலும் அதை அங்கீகரிச்சு ஆகணும். ஏன்னா குற்றவாளிகள் கொடூரமான ஆட்கள். மனித உரிமை அமைப்பெல்லாம் வாய் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவான். நீங்க செத்து போன திருவேங்கடா ப்ரொஃபஷனல் மர்டர் 3 மர்டர் பண்ணியிருக்கான். 3 ஆயுள் தண்டனை 30 வருஷம் கிடைச்சிருக்கணும். காவல்துறை நிரூபிக்கல. அப்ப என்ன பண்ண காவல்துறை? தப்பி ஓடும்போது சொல்லத்தான் செய்வான். காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை நம்ம ஆதரிச்சு ஆகணும். ஏன்னா அத்தனை குற்றவாளிகளும் பணம் கொடுத்தா எவனை வேணா போட்டு தள்ளுவான். வேறு காவல்துறையை நம்புவதை தவிர வேறு வழியே இல்லை. திருவேங்கடத்தை போல பல திருவேங்கடங்களை பழி வாங்கணும். ஏன்னா நீதிமன்றம் கண்டிப்பாக இவர்களை தண்டிக்கணும். நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தணும். காவல்துறை அதை சரியா செய்யல. இப்போ காவல்துறை தன் மீது விழுந்த பழியை துடைத்துக் கொள்ளுகிறது. திருவேங்கடத்தின் முன்பு நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது வந்து ஒரு சரியான வழிமுறையா பார்க்கலாம். என்கவுண்டர் செய்து எப்படி ஆதரிக்க முடியல? தப்பி ஓடுனவனை என்ன பண்ணுவீங்க? தப்பி ஓடுகிறவனை என்ன பண்ணுவீங்க? போலீஸ் அதிகாரியை தாக்குறான், அவனை என்ன பண்ணுவீங்க? அவன் டாய்லெட் போனுங்கிறான், அங்க போனா துப்பாக்கி ஒளிச்சு வச்சிருக்கான். அப்ப காவல் அதிகாரியை தாக்குறவனை நீங்க துப்பாக்கி தான் பதில் சொல்லணும். கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் உள்ள ஒரு குற்றவாளியை
அவர் வந்து டாய்லெட் போகணுன்னு சொன்னார், அந்த இடத்துல வந்து துப்பாக்கி ஒளிச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய நாடகம்லாம் நடத்துவாங்க காவல்துறைன்னு. அப்படி இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்லை இல்லை, இதில் நம்ம வந்து முழு நம்பிக்கை வைக்க வேண்டிய நபர் யாருன்னா கமிஷனர் தான். கமிஷனர் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும். எப்படி நம்ம காமராஜர் எது செஞ்சாலும் சரியாக இருக்குன்னு சொல்லுவோம், பெரியார் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும். அதே போல தான் காவல்துறைக்கே நீங்கள் பெரிய சிம்ம சொப்பனம் இந்த ரவுடிகள் பூரா 22,000 ரவுடிகள் இருக்கலாம், 6,000 பேர் A+ ரவுடிகள் இருக்கலாம். இவனை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? எந்த சட்டத்தை, எல்லா சட்டத்தை ஓட்டையிலையும் தப்பிச்சு வந்துடலாம். வக்கீல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கான். அதனால் கமிஷனரை இப்போ ஆதரிப்பதை தவிர முழு குற்றவாளியை கூடிய விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்துவார். அதில் எந்த மாதிரி சார், திருமாவளவன் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வார்த்தை போரே வந்ததுன்னு பார்க்கலாம். ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, திருமாவளவன் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதில் பங்கேற்கக்கூடாது அப்படி சொன்னதாக தான் அது பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இருவரும் பெரிய நட்பாக இருந்தவர்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலித் மக்களுடைய அடையாளமாகவே சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். தமிழக நாடு முழுவதும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க, தலித் மக்களுடைய ஒரு பெரிய அடையாளமாக தான் அவரை பார்க்குறாங்க. அப்படின்னும் போது திருமா அவர்களுடைய இது வந்து எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, திருமா முதல் அந்த குற்றவாளி சரண்டர் போய் சொல்லிட்டார், இந்த குற்றவாளி பின்னாடி ஒரு குற்றவாளிகள் இருக்காங்கன்ட்டார். இதை விட யாரும் சொல்ல முடியாது. கூட்டணி கட்சியிலேருந்து சொல்லிட்டார், இவர்கள் குற்றவாளிகள் அல்ல, இவர்களுக்கு பின்னாடி ஒரு யாரும் பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டார். இதுதான் உண்மை. அப்போ இதை ரஞ்சித்தா அதான் சொல்கிறார், சிபிஐ வேணுங்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடியும் சிபிஐ வேணும், கவர்னரை போய் பார்க்குறலாம் செய்தி வந்தது, பார்க்கல. இப்போ இவர் நீல பண்பாட்டு இயக்கம் சார்பாக ஒரு பேரணி நடத்துகிறாரு. இந்த பேரணி அவருடைய ஆம்ஸ்ட்ராங் மீது உள்ள ஒரு பற்றுதலால் நடத்துகிறாரு, ரைட், எல்லாம் ஓகே. ஆனால் இதில் தலித்து தலைவர்கள் அத்தனை பேர் இப்போ திருமாவளவனுக்கு பின்னாடி தான் நிற்கணும். ஏன்னா திருமாவளவன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 2 MP, 4 MLA, ஒரு அதிகார மையமாக உருவாகி வர்றாரு. இவரை பலப்படுத்துவதுதான் தலித்துக்களுடைய பலமே தவிர பிரிந்து போவதனால நெல்லிக்காய் மூட்டையினால ஒரு பிரயோஜனம் இல்லை. ரஞ்சித் தன்னை தலித் மக்களுடைய தலைவராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அது தப்பு இல்லை, நிறைய தலைவர்கள் தான் தேவை, வரட்டும். வந்தால் திருமாவளவனோட நீங்க இணைந்து நிற்கணும், அதுதான் விஷயம். யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம், அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால். யார் வேண்டுமானாலும் அதுக்கு தகுதியே தேவையில்லை. ஆனால் திருமாவளவன் ஒட்டுமொத்த தலித்துக்களுடைய குரலாக இருக்கார். அப்போ அவரை ஆதரிப்பதை தவிர அவரை விமர்சனம் பண்ணுவது தலித்துக்கள் ஒற்றுமை செதைஞ்சு போகும், உடைஞ்சு போகும். அதை ரஞ்சித் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு இணைந்து போராடுவது தான் அறிவுடைமை. திரைப்படங்களில் தலித் குறித்து ரஞ்சித் அவர்கள் பேசுகிறாரு, அதை திருமாவர்களே வந்து வரவேற்றிருக்காரு. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா, ரஞ்சித் அவர்கள் போன்ற ஒரு மிகப்பெரிய அளவில் தலித் மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர், படம் எடுக்கக்கூடியவர்கள் நேரடியாக தலித் மக்களை பார்த்து அவர்களுக்கு எந்த உதவி இதுவரை செஞ்சதில்லைன்றது தான் ஒரு விமர்சனம். அது அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிடுது சார். அதாவது இது தலித் தலைவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம், நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் ஆகாது. அந்த மக்கள் மீது பல தலைவர்கள் வந்துட்டாங்க. இன்னும் தலித் மக்களுடைய வாழ்க்கை முன்னேறலை. இன்னும் கள்ளக்குறிச்சியில் 50 ரூபா சாராய பேக்கெட் குடிச்சு செத்து போயிட்டான். இதெல்லாம் அந்த சமூகம் தான் கவலைப்படணும். அதை பற்றி நம்ம பேசுவது அறிவுடைமை ஆகாது. நன்றி, வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து நன்றி சார். நன்றி.